Hello students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.4 இந்த வீடியோல பார்க்கலாம். In an inter-school athletic meet with total of 24 individual prizes, securing a total of 56 points, first place secures 5 points, a second place secures 3 points, and the third place secure 1 points. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடக்குது. அதில் எல்லாத்துக்குமே கண்டிப்பா இண்டிவிஜுவல் ப்ரைசஸ் இருக்கு. ஸோ டோட்டல் ப்ரைசஸ் என்னதுன்னா 24 இண்டிவிஜுவல் ப்ரைசஸ். ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம். அடுத்து 56 பாயிண்ட்ஸ் டோட்டலா எடுத்திருக்காங்க. அதை வந்து எப்படி வருது, எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து 5ஆல மல்டிபிள் பண்றாங்க. அடுத்து வந்து செகண்ட் பிளேஸ் வந்து 3 பாயிண்ட்ஸ் 3ஆல மல்டிபிள் பண்றோம். அண்ட் தேர்ட் பிளேசஸ் வந்து 1ஆல மல்டிபிள் பண்றோம். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 56 பாயிண்ட்ஸ் வருமா? சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹேவிங் as many third places finishers as first and second place finishers. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸையும் செகண்ட் பிளேஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் எவ்வளோ அப்படின்றது வருமா. இந்த ரெண்டு பேரும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு பண்ணோம் அப்படின்னா தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ஹவு மெனி அத்லெட்டிக் ஃபினிஷர்ஸ் இன் ஈச் பிளேசஸ். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எத்தனை பேர், செகண்ட் பிளேஸ்ல எத்தனை பேர், தேர்ட் பிளேஸ் எத்தனை பேர்னு நம்ம ஈச் பிளேசஸ்க்கும் நம்ம வந்து தனித்தனியா சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம், அந்த அத்லெட்டிக் பிளேயர்ஸோட நேம். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் 1, 2 and 3 ஃபினிஷர்ஸ், அதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபினிஷர்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 24. அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ கேஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பா இண்டிவிஜுவலா ஒரு ப்ரைஸ் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 24 ஈவெண்ட்ஸ் அப்படின்னால 24 அப்படின்னு போடுறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது வந்து கேஸ் 1. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வச்சு இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அடுத்து செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 56 பாயிண்ட்ஸ் டோட்டலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 56 பாயிண்ட் இங்க எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபினிஷர் வந்து 5 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 5x. செகண்ட் ஃபினிஷருக்கு வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. 3 into y பிளஸ் தேர்ட் ஃபினிஷர் வந்து 1 பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு 56 அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? இப்போ கேஸ் 3 அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் பிளேஸ் கிடைக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு இசட். இதான் 3 கேஸ். சரிங்களா? இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் 3 in 1. இது தேர்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இந்த xyக்கு பதிலா இந்த z இந்த xyக்கு பதிலா இந்த z ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். xyக்கு பதிலா z. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. x plus y plus z is equal to 24. xyக்கு பதிலா z ன்னு போடுறோம். ஸோ z plus z is equal to 24. இப்போ z plus z அப்படின்னா 2z which is equal to 24. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்க வந்து டிவிஷன்ல வரும். ஸோ z is equal to 24 by 2. கேன்சல் பண்ணோம்னா 2 டேபிள் இது 1 டைம், இது வந்து 1 and 2. 2 வந்து எத்தனை டைம் வரும்? 1 டைம். இது வந்து 2 2s are 4. ஸோ 12. ஸோ z is equal to 12 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக 12ன்றத இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இது வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 5x plus 3y plus z is equal to 56. இதுக்கும் இதை எழுதிக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 12 வந்து இசட்டோட வேல்யூ. இதை வந்து இந்த இசட்டுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? பாருங்க 5x plus 3y which is equal to 56 minus z. இந்த இசட்டுக்கு பதிலாக நம்ம 12ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 5x plus 3y which is equal to 56 minus 12. அப்போ 56 minus 12 அப்படின்னா 44. ஸோ 5x plus 3y which is equal to 44. இது வந்து நம்ம 5th ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம எல்லாம் எழுதி எடுத்திருக்கோம். முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்றத நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன்ல வந்து 3 வந்து மல்டிபிள் பண்றோம். 3 வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 3 ஈச் டர்முக்கு த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 3x plus 3y which is equal to 12 into 3 வந்து 36. ஸோ அதான் இங்க எழுதியிருக்கோம். 4 into 3 3x plus 3y which is equal to 36. and 5th equation அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 5x plus 3y which is equal to 44.
இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சைன் சேஞ்ச் பண்ணோம்னா 3y மைனஸ் 3y கேன்சல் ஆயிரும். 3x மைனஸ் 5x அப்படின்னா 2x. சரிங்களா? அது மாதிரி 3x மைனஸ் 44 அப்படின்னா மைனஸ் 8 வரும். இங்க மைனஸ் 2x வரும், இங்க மைனஸ் 8 வரும். ஸோ மைனஸ் மைனஸ் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். பட் 2x இஸ் ஈக்குவல் டு 8. அப்படி 2 வந்து இங்கிட்ட வரும்போது டினாமினேட்ல டிவிஷன்ல வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம். இது வந்து 4 டைம்ஸ் வந்து 2 டேபிள்ல 4 டைம்ஸ் 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்றதான் தேர்ட் ஈக்குவேஷன். அதுல நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 4ன்றத. ஸோ 4 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ y is equal to 12 minus 4. இங்கிட்ட வரும்போது minus 4 ஆகுது. So y is equal to 12 minus 4. Therefore y is equal to 12 minus 4 என்னது 8. So y is equal to 8 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. z வேல்யூ கிடைச்சிருச்சு, x ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, y ஓட வேல்யூவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். x is equal to 4, y is equal to 8 and z is equal to 12. z வந்து எதோட நேம்? நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்த நம்பர் ஆஃப் செகண்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அதுதான் எழுதியிருக்கும். அடுத்த நம்பர் ஆஃப் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.